வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொத்தமல்லி விதை எப்படி விதைக்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இது போல் ஒரு க்ரோ பேக் ஒன்று எடுத்துக்கோங்க. அது மணல் ஃபுல்லாக நிரப்பிக்கோங்க. ஃபஸ்ட்டு மணல் நிரப்பிட்டு நல்லா மண் குளிர்ற மாரி தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது போல் கொத்தமல்லி விதை எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி விதை முழுசாக உங்ககிட்ட இருந்ததுனாக்கா இது போல் பாதி பாதியாக உடச்சிக்கோங்க. அந்த விதையை உடச்சி இது போல் அந்த க்ரோ பேக் ஃபுல்லாக தூவி விட்ருங்க. தூவிட்டு உங்கள் கையை வச்சுட்டு லைட்டாக மணலை கிளறி விடுங்க. அந்த விதை மறையிறது போல் விதை மறையிற போல் கிளறி விட்டுட்டு, முடிஞ்சால் மேலே லைட்டாக கொஞ்சம் மணல் இருந்ததுன்னா தூவி விட்டுட்டு, ஃபைனலாக கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுருங்க. தெளித்து விட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு 3 இல்லை 5 நாளில் உங்களுக்கு முளைப்பு எடுத்துரும். உங்களுக்கு சில டைமில் கொஞ்சம் விதை ரொம்ப காய்ச்சலாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு ஒரு 10 நாள் கூட ஆகலாம் அந்த முளைப்பு வர்றதுக்கு. அந்த விதையை பொறுத்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.